சிறுத்தொண்ட நாயனார் கதை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு நான் விரும்புகிறேன். சிறுத்தொண்டரும் அந்த பேரண்ட நாயகன் விரும்பிருப்பாங்க போல இருக்கு. என் மனசுக்குள்ள சிறுத்தொண்ட நாயனார் கதை ஒரு வாரம் 10 நாளாவே உங்களுக்கு இந்த முத்திரை வகுப்பிலே நான் சொல்லணும்னு நினைச்சேன். முத்திரை வகுப்புக்கு வந்தபோது நான் கொஞ்சம் உங்களுக்கு அதை பகிர்ந்துக்கல. சிறுத்தொண்ட நாயனார் கதை உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். நானும் பலமுறை பதிவேற்றிய கதை தான் அந்த கதை. ஆனாலும் ஏனோ எனக்கு அந்த உணர்வுல ஒரு தோல்வி ஏற்பட்டுச்சு. நான் உங்ககிட்ட அதை பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னு நினைச்சிட்டு நாளைக்கு நான் கம்பராமாயணத்தை தொடர்ந்து சொல்லுவேங்கன்னு. இன்றைக்கு சிறுத்தொண்டர் புராணத்தை நீங்க கேட்டுட்டு நேற்றைய கம்பராமாயணம் அதே ஃப்ளோல அதே போக்கில் போட்டுமா, இல்லாட்டி சுருக்கி சொல்லுங்கம்மா, ரொம்ப விலாவாரியா எங்களுக்கு போர் அடிக்குது, இதெல்லாம் கேட்கறதுக்கு எங்களுக்கு நேரமே கிடையாது. 5 நிமிஷம் அவங்க சொல்றது என்கிட்ட 5 நிமிஷம் ஷார்ட் அது மாதிரி சொல்லுதானே இல்லை கண்ணா. எனக்கு இந்த 5 நிமிஷம் நம்ம சனாதன தர்மத்தையோ நம்ம ராமாயணத்தையோ நம்ம மகாபாரதத்தையோ அப்படி 5 நிமிஷம் 10 நிமிஷம் சுருக்கி கொண்டுட்டு போய் அதன் மூலமாக எனக்கு ஒரு பேரோ புகழோ எனக்கு அது உடன்பாடு இல்லை குழந்தைங்களா. நான் என்ன உணர்ந்தேனோ அதை உங்களுக்கு உணர்த்துறதெல்லாம் எனக்கு உடன்பாடு. அதுக்காக வேண்டி நான் உங்ககிட்ட இந்த பகிர்வை நான் பகிர்ந்துக்கிறேன். இந்த சிறுத்தொண்ட நாயனார் கதை ரொம்ப அற்புதமான பதிவு கண்ணு. என்னம்மா, வள்ளல் பெருமானார் கொள்கையில ஒரு பையனை கறி சமைச்சு இறைவனுக்கு கொடுத்தாரு. அவர் ஒரு பொல்லா நெறியே குருவொருள் நெறியற பல்கால் எனக்கு பகர்ந்த மிகச்சு மெய்ச்சிவமே. சிவம் அவர்கிட்ட பேசினத அன்பே இன்பே சிவமே நட்பே சுற்றமே அப்படி சொல்லியிருக்கிறாரு. எனக்கு இதை உணர்த்தினா அதுல அவர் உணர்த்தியதாக கூறுவது பல்கால் எனக்கு பகர்ந்த மெய்ச்சிவம். எத கொல்லா நெறியே குருவொருள் நெறி எனக்கு பல்கால் எனக்கு பகர்ந்த மெய்ச்சிவம். கொல்லா நெறிதான்ப்பா குருவொருள் நெறின்னு எனக்கு பலகாலமும் அவன் உணர்த்தினான் அப்படின்னு சொல்றாரு. அவர் கொள்கையில இருந்துட்டுதான் நீங்க இதை சொல்றீங்க. உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? வள்ளல் பெருமானார் கொள்கையில இருந்துட்டு நீங்க மிக சுலபமாக சொல்றீங்கம்மா, சிறுத்தொண்ட நாயனார் கதை எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்றீங்க. சிறுத்தொண்ட நாயனார் கதையை சொல்லும் போது ஒரு வியாக்கியான கர்த்தாக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க கண்ணு. ஒரு நம்ம இதுலதான் சிகேசி முதலியார் அப்படின்னு சொல்லி சுப்பிரமணிய முதலியார் அப்படிதான் நினைக்கிறேன். அவர் நம்ம சேக்கிழார் பெரிய புராணத்திற்கு மிக விரிவாக்கமாக உரை எழுதியுள்ளார். கே சுப்பிரமணிய முதலியார் உரைங்கிறது ரொம்ப பிரசித்தமான உரை. அந்த உரையெல்லாம் அவ்வளவு நேரம் செலவு பண்ணி ஒவ்வொரு சைவத்தை சார்ந்தவர்களும் ஒவ்வொருத்தரும் இதை தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உரை. ஆனா வைணவத்துல பொறுத்தீங்கன்னா தேவாரமாகட்டும் திருவாசகமாகட்டும் எதுவாகட்டும் வைணவத்துல அவங்க நிறைய 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 வைணவத்துல ஒவ்வொரு பாடலுக்கும் 4000க்கு பிறந்த ஒவ்வொரு பாடலுக்கும் அவங்க விளக்க உரை எழுதியிருக்கிறத பார்த்தா அவ்வளவு விரிவாக்கமா எழுதியிருக்கிறாங்க. நம்ம இதுல ஏன் எழுதலை எனக்கு தெரியல. நமக்கு அந்த சிற்றறிவு கொண்டு நம்ம அதெல்லாம் கிடைச்சதை நீ ஏதாவது சாப்பிட்டியா, நீ உணர்ந்தியா, நீ அனுபவிச்சியா, இது ஏன் செய்யலை அப்படின்னு கேட்கறதுக்கு நீ ஏன் செய்யலை நீ என்ன யாரும் கேட்டா நான் எனக்கு தகுதிகளை செய்யலை. கற்றுணர்ந்த பெரியோர்கள் அவங்கள போய் நான் ஏன் செய்யலைன்னு கேட்க முடியாது. இல்லாட்டி ஏன் அறியாமை அந்த புஸ்தகங்களை நான் படிக்கலையா என்னன்னு எனக்கு தெரியல. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னைக்கு பிள்ளைக்கறி சமைச்ச இந்த அருளாள பெருந்தகையோட கதையை நம்ம பார்க்க போறோம். இது அற்புதமான கதை கண்ணே. இந்த பிள்ளைக்கறி சமைச்சத சிறுத்தொண்டர் அப்படின்னு சொல்லி இந்த நாயனாரை பதிவு பண்றாரு சேக்கிழார் பெரிய புராணத்துல. இந்த நாயனாருடைய பேர் சிறுத்தொண்ட நாயனார் அப்படின்னு, செங்காட்டங்குடி மேவிய சிறுத்தொண்டர்க்கும் அடியேன் அப்படின்னு அவர் பதிவு பண்றார் சேக்கிழார் பெரிய புராணத்துல. செங்காட்டம் குடிமேவிய சிறுத்தொண்டர்க்கும் அடியேன். இந்த வள்ளல் பெருமானார் சொல்லாரு, நீயே சிறுத்தொண்டர்னா கண்ணே நான் எங்க போறது, நீ சிறுத்தொண்டர்னா நான் எங்க போறது. அவர் சொல்றாரு, ஆர்கொண்டார் சேக்கரி இட்டாரே சிறுத்தொண்டர் பெயர் கொண்டாராயின் எம் பெம்மானே ஓர் தொண்டே நாய்க்கும் கடைப்பட்ட நாங்கள் என்போம் எங்கள் முடைவாய்க்கும் இகுதோர் வழக்கு. நாங்கள்லாம் தொண்டர்னு சொல்லிட்டு இருக்கேனேப்பா. சிறுத்தொண்ட நாயனார் ஆரே சிறுத்தொண்ட நாயனார் செய்த தொண்டு யார் செஞ்சுக்க முடியும்? அவருக்கு பேர் சிறுத்தொண்டர்னா அப்ப எங்க தொண்டு என்ன பேரு, நாங்க என்ன பேர்ல சொல்லி வாழ்றது,
இதெல்லாம் வந்து எங்களுக்கே நாங்க தொண்டு செய்யறோம், நாங்க இறை தொண்டு செய்யறோம் அப்படின்னு சொன்னா எங்களுக்கே அது கேவலமா இல்லையா? அப்படி சொல்றார் வள்ளல் பெருமானார். சொல்றாரு, ஆர்கொண்டார் சேய்க்கரி இட்டாரே சிறுத்தொண்டர் பேர் கொண்டாராயும். சேய்க்கரி யாராவது தன் பிள்ளையை சமைச்சு தான் கறி வச்சா அதுக்கு ஒரு பேர் இப்படி சொல்லுவாங்களா அப்படின்னு சொன்னா, ஆர்கொண்டார் சேய்க்கரி இட்டாரே சிறுத்தொண்டர் பேர் கொண்டார் ஆயிடின் எம்பெம்மானே ஓர் தொண்டே நாய்க்கும் கடைப்பட்ட நாங்கள் என்போம் எங்கள் முடைவாய்க்கும் இஃதொரு உலக். நாங்க வந்து உழவார பணி செய்யறோம், அது செய்யறோம், இது செய்யறோம், தவச்சாலையில தொண்டு செய்யறோம்னா இது ஒரு தொண்டா? இதுக்கு பேர் தொண்டா? முடைவாய்க்கு இப்படி நாங்க தொண்டு செய்தோம்னு சொல்லலாமா? அப்படி சொல்றாரு வள்ளல் பெருமானார். என்னம்மா சிறுத்தொண்ட நாயனார் கதையை பற்றி நீங்க இவ்வளவு விரிவாக்கமா சொல்றீங்க, ஒரு பிள்ளைக்கறிய சமைச்சு அமுது ஊட்டின ஒரு கதையை பற்றி பெருசா சொல்லலாமான்னா, சில அடியவர்கள் இதுக்கு ஒரு விளக்கம் சொல்றாங்க கண்ணே. எனக்கு அந்த விளக்கத்துல எல்லாம் உடன்பாடு அப்படியெல்லாம் நான் எடுத்துக்கல. இதை சொல்லி சால்ஜாப்பிட்டு சிறுத்தொண்டருடைய பெருமையை போற்ற வேண்டும் அப்படிங்கிறது நம்ம சிறுத்தொண்ட நாயனாருக்கு அவசியமும் அல்ல. ஆனா அவங்க சொல்றாங்கிறத உங்களுக்கு சொல்லிடுறேன். கர்மா வந்து எப்படியெல்லாம் தொடர்ந்து வருகின்றது. சிறுத்தொண்டர் வந்து நரசிம்ம, அதாவது ஒரு பல்லவ மன்னன், அவன் பேரு என்ன பேரு, நரசிம்மவர்மன் அப்படிங்கிறது பல்லவன். நரசிம்மவர்ம பல்லவன் அப்படின்னு அந்த பல்லவ மன்னன் பேர், நரசிம்மவர்ம பல்லவன். இது வந்து நீங்க வந்து ஒரு குறிப்பு வச்சுக்கோங்க குழந்தைங்களா, உங்க குழந்தைங்களுக்கெல்லாம் சொல்லி தரணுங்க குறிப்பு வச்சுக்கோங்க. நரசிம்மவர்ம பல்லவன் வாழ்ந்த போது அவருடைய படையின் கீழ் ஒரு படைத்தளபதியாக இருந்தவர் பரஞ்சோதி முனிவர் அப்படின்னு பேர். நரசிம்மவர்ம பல்லவனுடைய படையின் கீழ் படைத்தளபதியாக இருந்தவர் பேரு பரஞ்சோதி முனிவர் அப்படிங்கக்கூடிய ஒரு பேரு. அவர் வந்து படைத்தளபதிங்கக்கூடிய முறைமைக்கு அவர் வீர தீர பராக்கிரமங்களை காட்டி நிறைய மன்னனுக்கு வெற்றி வகையை ஈட்டி தந்திருக்கிறார். அப்போ இறைவன் வந்து இவருடைய கர்மாவை முழுவதும் கழித்து தன்னை காட்டி கொடுப்பதற்கு, தன்னுடைய அருள் ஒளியில் கரைந்து கொள்வதற்கு, வியாக்கியான கர்த்தர்கள் சொல்லக்கூடிய நான் என் பாசையில சொல்றேன், தன்னுடைய அருள் ஒளியில் கலந்து கொள்வதற்கு, கரைத்து கொள்வதற்கு இறைவன் வந்து ஒரு திருவுள்ள சம்மதம் பண்ணு. இவன் வந்து ஆயிரக்கணக்கான உயிர்களை யுத்த களத்துல கொண்டிருக்கிறான். அப்படி ஆயிரக்கணக்கான உயிர்களை கொன்றவனுக்கு அவன் என்னுடைய அடியவன், அவனுடைய வினை முற்றுப்பெறும் காலம் வந்துவிட்டது. அப்போ இன்னும் ஒரு அன்னை வயிற்றில் அவனை அடைத்து அவனை விடுதலை பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதனால இந்த ஆயிரக்கணக்கான அன்பர்கள் வந்து உயிரிழந்த ஒரு நிலையை, அந்த வலியை இவனுக்கு கொடுத்து அதை சமாதானம் பண்ணிக்கணும் அப்படின்னு இறைவன் திருவுள்ள சம்மதம் பண்ணி இந்த மாதிரி ஒரு திருவிளையாடல் நடத்தினார் அப்படின்னு வியாக்கியான கர்த்தர்கள் சொல்றாங்க. எனக்கு நான் உணரலை. ஆனா நான் என்ன உணர்றேன்னா, எனக்குன்னு உள்ள உடைமைகள் எதுவாக இருந்தானாலும், அது எந்த உடைமையாக இருந்தானாலும் என் மனதுக்குள்ள மிக ஆழமாக இந்த தவச்சாலை வந்து உங்க எல்லாருக்கும் சொந்தமானது அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு ஒரு குருநாதர் அப்படின்னு சொன்னா அது பரஞ்சோதி முனிவர் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த பரஞ்சோதி முனிவர் தனக்குள்ள எல்லாம் அர்ப்பணித்தார் அப்படின்னு சொல்றார். தன் பிள்ளை தனக்குள்ளவற்றை எல்லாம் அர்ப்பணித்தார் அப்படின்னு சொல்றாரு. இந்த பாடல்கள் எல்லாம் நான் உங்களுக்கு எடுத்து சொல்வதற்கு எனக்கான நேரம் இல்லை. நான் கற்றதனால் ஆய பயன் என்கொள் வாளறிவன் நற்றால் தொழார் எனேன் அப்படின்னு. இவர் வந்து கற்ற அறிவினுடைய பலன் என்னன்னா, நற்றால் ஒரு பேரண்ட நாயகனுடைய ஒளிபெருந்திய அறிவை நாம் உள்வாங்கணும். கற்றதனால் ஆய பயன் என்கொள். வாலறிவு, நூலறிவு பற்றி நமக்கு பிரச்சனை கிடையாது. நூலறிவை வந்து ஒரு கம்ப்யூட்டர்ல இதுல போட்டு விட்டீங்கன்னா 4000 பாடல்களையும் சொல்லிடும். தேவை 658 பாடல் மணிவாசகரை சொல்லிடும். தாய்மானவர்களுடைய பாடல் 1400 சொல்லணும் பாடல் இதை சொல்லிடும். தேவாரத்தை சொல்லிடும், திருவாசகத்தை சொல்லிடும், எல்லாத்தையுமே சொல்லிடும். இதுக்கு பேரு ஒரு மிஷினரி அறிவு, இது பேர் அறிவு இல்லை. உணர்வு பூர்வமாக நாம அறிவது என்ன, அது வந்து வால் அறிவு. அந்த அறிவு தான் நம்ம படிச்சதனுடைய பிரயோஜனமே தவிர நூலறிவு வந்து நமக்கு எந்த விதத்திலும் அது வந்து எதையும் நமக்கு மேம்படுத்தி தராது. அதை வந்து பொல்லா கல்வி அப்படின்னு சொல்றாரு. கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நமக்கு அந்த கல்வி இல்லை. இவர் என்ன கல்வி கற்றுக்கிறாரு அப்படின்னு சொன்னா,
உள்ளனரை கலைத்துறைகள் ஒளிவின்றி பயின்றவற்றால் தெள்ளி வடித்து அறிந்த பொருள் சிவன்களில் செறிவு ஒன்றே கொள்ளும் உணர்வினில் முன்னே கூற்றுதைத்த கலர்க்கு அன்பு பள்ளமடையாய் என்றும் பயின்று வரும் பண்புடையார். கூற்றுதைத்த திருவடிக்கு பள்ளமடையாய் அன்பு என்று இவர் வந்து கூற்றுதைத்த திருவடின்னு முதல்லையே வந்து பெரிய பெரிய புராணத்துல சேக்கிழார் பரஞ்சோதி முனிவரை நமக்கு அறிவுபடுத்தும் போது சின்ன வயசுல இருந்தே கூற்றுதைத்த திருவடிக்கு ஏன் அவர் அந்த முன்னக்கூட்டி அந்த வார்த்தையை போடுறாரு. இறைவனுக்கு எத்தனையோ திருநாமங்கள் இருக்கு. அதுல வந்து இந்த திருநாமத்தை ஏன் போடணும், கூற்றுதைத்த திருவடிங்கக்கூடிய திருநாமத்தை ஏன் போடணும் அப்படின்னா, கூற்றுதைத்த திருவடி இறைவன் பால அளவு கடந்த காதல் கொண்ட திருவடி. அந்த அவர் வந்து இவர் செய்த பக்திக்கு, இவர் செய்த அன்புக்கு, இவர் செய்த மோனத்திற்கு, இவர் செய்த தானத்திற்கு, இவர் செய்த தர்மத்திற்கு எல்லாவற்றிற்கும் இவர் தன்னுடைய பிள்ளையை தன் கண் முன்னால் தானே அறிந்து கொள்ளப் போகின்றார். அதை இறைவன் அவன் கூற்றையே உதைத்தவன். அவன் தன்னுடைய அன்பனுக்காக வேண்டி மீண்டும் கூற்றை அவனுடைய சிதைந்து போன அணுக்களை எல்லாம் ஒன்றிணைத்து உருவாக்கப் போகின்றது அந்த திருவடியே. ஏற்கனவே மார்க்கண்டேயனுக்காக வேண்டி அவன் வந்து காலனையும் காலால் கடிந்தான் கண்டாய். ஒரு காலை கொண்டு உதைச்சு தள்ளிட்டார். யமதர்மன் கேட்டான், ஏயா நீ தானே என்னை வேலைக்கு வச்ச, அப்ப நீயே என்னை இது மாதிரி பண்ணலாமா? அவனுக்கு 16 வயசுல உயிரை எடுத்துட்டு வான்னு சொல்லி நீ தானே எழுதி வச்ச. அப்புறம் இப்போ வந்து நான் எடுக்க வந்திருக்கும் போது நீயே வந்து என்ன உதறி தள்ளினேன்னா என்ன யாரும் மதிப்பா, ஒன்னு யாரும் மதிப்பா? இதுக்கு பேர் ஒரு சட்டமா, இதுக்கு பேர் ஒரு லாபம்? இது என்னையா ரொம்ப கொடுமையா இருக்கு. யமதர்மன் கேட்கான் சிவபெருமான்ட்ட, நீ ஒரு லா போடுவ, அதுக்கப்புறம் திரும்ப எக்ஸப்ஷனல்னு ஒண்ணு வைப்ப, அதனால முன்னக்கூட்டியே சொல்லி தொலைக்க வேண்டியதானே என்கிட்ட. டேய் மார்க்கண்டேயன் விஷயத்துல போய் காலில் போடாதடா அப்படின்னு சொல்லி தொலைக்க வேண்டியதானே. மார்க்கண்டேயன் தன்னுடைய கடைசி காலத்துல இப்படி ஒரு முடிவு எடுப்பான்னு எனக்கே தெரியாதுப்பா. சிவன் வந்து யமதர்மன்ட்ட கன்வின்ஸ் பண்ணானா எனக்கே தெரியாதுப்பா. அவன் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டான், வேற என்ன பண்ண, நான் வந்து ஒரு எக்ஸப்ஷனல் சில விஷயத்துல கொடுத்துதான் ஆகணும், அதனால நான் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னாராம். இவர் என்ன சொல்றாரு, நான் பள்ளமடையார், பள்ளத்தை நோக்கி தண்ணி வரும், இது வந்து உலகியல். இவருடைய உள்ளம் பள்ளமடை மாதிரி கூற்றுதைத்த திருவடிக்கே அன்பு செய்தது. ஏன்னா அந்த கூற்றுதைத்த திருவடி தான் தன் வீட்டுக்கு வந்து சாப்பாடு கேட்க வரப்போது. அந்த கூற்றுதைத்த திருவடி தான் தன்னுடைய மகனுடைய பிள்ளைக்கரியை வந்து பிள்ளைக்கரியாக சமைக்க சொல்ல போகின்றது. அந்த கூற்றுதைத்த திருவடி தான் மீண்டும் அந்த சிதைந்து போன அணுக்களை எல்லாம் ஒன்றிணைக்கப் போகின்றது. அந்த கூற்றுதைத்த திருவடி தான் உள்ளும் புறமுமாக நின்று என்னுடைய உணர்வில் தங்கி அந்த பேருணர்வில் கரைய செய்ய போகின்றது அப்படின்னு இவரை அறியாமலே ஒரு உணர்வு தேங்க அந்த கூற்றுதைத்த திருவடிக்கு பள்ளமடையாய் அன்பு செய்து வராரு. ஆனா அரச பதவியிலும் அவர் இருக்கிறார், சேனாதிபதி அப்படிங்கக்கூடிய ஒரு பதவியிலும் இருக்கிறார். அவருடைய அந்த பதவியில இருந்து அவர் இறைவனுக்கு மிக பெரிய தொண்டு செய்தார். நரசிம்மவர்ம பல்லவன் இவன் வந்து வாதாபி அப்படிங்கக்கூடிய 2ஆம் புலிகேசி அப்படிங்கக்கூடிய அரசன் வந்து வாதாபி அப்படிங்கக்கூடிய இடத்த ஆண்டு வரான். வாதாபி அவனை வெல்வதற்கு யாருமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு ரெஜிம், அவனுடைய ஒரு அதிகார பலம். அந்த வாதாபி 2ஆம் புலிகேசி அந்த ஏரியா முழுவதும் அவர் தன் வயமாக ஆக்கி வச்சிருக்கிறாரு, எல்லாரையும் அடிமையாக ஆக்கி வச்சிருக்கிறாரு. நரசிம்மவர்ம பல்லவன் நான் வாதாபி மீது படையெடுத்து அவன் வாதாபியை வெல்லப் போகிறேன், 2ஆம் புலிகேசியை வெல்லப் போகின்றேன் அப்படின்னு சொல்லும்போது இவர் சொல்றார் பரஞ்சோதி முனிவர், சுவாமி நீங்க அப்படியெல்லாம் போகணும்னு அவசியம் இல்லை, நீங்க இருங்க, உங்களுடைய பெயரை சொல்லி உங்களுக்காக வேண்டி நான் போராடிட்டு வந்தாருங்க அப்படின்னு சொல்றான். ஏற்கனவே இவன் பல போர்ல தலைமை தாங்கி நடத்தி பல அரசர்களை வந்து தன் கீழ் கொண்டுட்டு வந்து அவர்கிட்ட கப்பம் வசூலிச்சு கொண்டு வந்து செலுத்திக்கிட்டு இருக்கிறான். பரஞ்சோதி முனிவர் அப்படி செலுத்திக்கிட்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால இவர் வந்து நானே போறேன் அப்படின்னு சொன்னோடனே சரி நீ போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி இறைவன் வந்து அனுப்பிச்சிக்கிறார். அப்ப இவர் வந்து 2ஆம் புலிகேசியை வென்று வாதாபியையும் ஜெயித்து வாதாபில உண்டான ஒரு விநாயகர், வாதாபி விநாயகர் அப்படின்னு ஒரு விநாயகருடைய திருமேனியவும் அங்கிருந்து எடுத்துட்டு வந்து வச்சாங்க. பெரும்பாலும் அரசர்கள் வந்து ஒருத்தர் வெல்லும் போது அந்த நாட்டினுடைய செல்வ வளங்களை எடுத்துட்டு வருவதோடு திருக்கோயில்ல உண்டான பொருட்களையும் எடுத்துட்டு வருவாங்க. இவங்க வந்து பக்தியான ஆட்கள் அப்படிங்கிறதுனால
எந்த பொருளையும் உடைக்கல. இதே வந்து மாற்று சமயத்தை சார்ந்தவர்கள்னா அந்த பொருட்களை உடைச்சு நொறுக்கி என்னென்னமோ பண்ணியிருப்பாங்க. ஆனா நம்ம நம்ம எல்லாருமே ஒரே சமயத்தை சார்ந்தவர்கள்னால வணக்கத்துக்குரிய அந்த வாதாபி விநாயகர் அப்படிங்கக்கூடியவரை இவர் அங்கிருந்து கொண்டுட்டு வந்து இவற்றை கொடுக்குறாரு. இவர் அந்த வெற்றி வாக்கையை பார்த்த உடனே இவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு, இதுவரை ஜெயிக்க முடியாத ஒன்றை இவர் ஜெயிச்சு கொண்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ பரஞ்சோதி முனிவருக்கு நான் பாராட்டு விழா எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அரசன் நினைக்கிறான். ஊர் மக்கள் எல்லாரையும் அழைத்து பரஞ்சோதி முனிவருக்கு பாராட்டு விழா எடுக்கிறான். அரச அந்த ஸ்டேஜில் தனக்கு ஈக்குவலா ஒரு சேர் போட்டு உட்காந்து வச்சிருக்கான். அரசன் வந்து நரசிம்ம பல்லவனுடைய எவ்வளவு ஒரு பரந்த மனப்பான்மை பாருங்க. அரசனுக்கு சமமாக நம்ம உட்கார முடியாது. ஆனா இது யாரு? பரஞ்சோதி முனிவர் சிவத்தொண்டர். அதனால வந்து இதற்கு அவர் சிவத்தொண்டர் இந்த பக்தியோடு இருக்கிறாரு. இறைவனுக்கு வந்து பள்ளமடையாய் அன்பு செலுத்துறாரு. கூற்றுதைத்த திருவடிக்கு பள்ளமடையாய் அன்பு செலுத்துறாருங்கெல்லாம் இவருக்கு தெரியாது. பரஞ்சோதி முனிவர் வீர தீர பராக்கிரமம் உடையவன், தன்னலம் கருதாது தொண்டு செய்யக்கூடியவன். அப்படிங்கிற அளவுக்கு தனக்கு இடப்பட்ட பணியை செம்மையாக செய்யக்கூடியவன் அப்படிங்கக்கூடிய அளவுக்கு தான் அவருக்கு தெரியுமே தவிர இது பின்னணி இவருக்கு தெரியல. அப்போ இவர் வந்து ஸ்டேஜ்ல வந்து பாராட்டுறாரு. எப்பேற்பட்ட தொண்டன், இப்படி ஒரு தொண்டனை நாங்க வந்து பார்த்ததே இல்லை. இது நம்ம நாட்டுக்கு கிடைத்த ஒரு பெரிய இது அப்படின்னு சொல்றாரு. அப்போ வந்து இறைவன் வந்து இவன் சொல்றாரு, பரஞ்சோதி முனிவர் ஏற்புரை சொல்லணும்ல. இவர் வந்து வாழ்த்துறையை சொல்லிட்டாரு, இவருடைய இதை பாராட்டுரையா சொல்லிட்டாரு அரசன். ஏற்புரை சொல்லும்போது பரஞ்சோதி முனிவர் சொன்னாரு, இது என் செயலாவது இல்லை. நான் வந்து என் செயலால் நான் செய்யலை. இந்த அக்கமணி மாலையும் இந்த உத்ராக்கமும் அணிந்த என்னுடைய தலைவன் இருக்கிறான்ல, நான் யாருடைய சார்பாக சிவச்சார்பாக நான் இதை அணிந்துள்ளனோ அந்த சிவச்சார்பின் தன்மையினால் எனக்கு இந்த மாதிரி இது கிடைச்சிருக்கு. இது பெருமையெல்லாம் இந்த அக்கமணி மாலைக்கு போய் சேரணும், இந்த விபூதிக்கு போய் சேரணும். நான் எனக்கு சேரக்கூடியது இல்லை. அவருடைய திருக்கருணை என்னுள் இருந்து செயல்பட்டதுனால நான் ஜெயிச்சு வந்தேன். இப்பதான் நரசிம்மவர்ம பல்லவன் யோசிக்கிறான், ஒரு சிவத்தொண்டரை நான் வந்து கூலியாள வச்சுட்டேனா, ஒரு சிவத்தொண்டரை நான் வேலையாள வச்சுட்டேனா. உடனே ஸ்டேஜ்ல கீழே விழுந்து கும்பிடுறாரு. அரசர்கள் அந்த காலத்துல எப்படிலாம் இருந்திருக்கிறாங்க பாருங்க. நமக்கு தெரியல அரசர்களுடைய பண்பு என்ன, தொண்டர்களுடைய பண்பு என்ன, இப்ப நம்ம வாழ்ற வாழ்க்கை என்ன. அரசன் வந்து அரச முடிசூடும் அண்ணன் வந்து நினைச்சா அவன் வந்து விசாரணைக்கே ஆளாகாம நம்மளை எது வேணா செய்யலாம். ஆனா அவங்க ஒவ்வொன்றும் பார்த்து 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 அவங்க செயல்பட்டாங்க. இப்ப நம்ம எடுத்ததான் சட்டம், வச்சதான் சட்டம், கவுத்துனதான் சட்டம், அப்படி மாதிரி நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடியதுல ஜனநாயகம் அப்படிங்கக்கூடிய பேர்ல நம்ம இருக்கிறோம். சரி, இதுவும் இது எல்லாமே வந்து தீதும் நன்றும் பிறர் தர வருவதில்லை. நம்ம இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஹஸ்யப சிவாச்சாரியார் வந்து என்ன ஹஸ்யப முனிவர் வந்து என்ன பாடுபட்டாரு, தக்கன் வந்து என்ன பாடுபட்டான், அவங்களுடைய நிலைகள்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்ப நம்மளும் வந்து ஏதோ ஒன்று செஞ்சிருப்போம். அதுக்கான பதிலைத்தான் இப்போது நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம அங்க போக வேண்டாம். உடனே இவர் வந்து எது பெருமையுடையது அப்படின்னு சொன்னா, தொண்டர்தம் பெருமை சொல்லவும் அரிது அப்படின்னு சொல்றாரு பெரிய புராணம். இவர் அவ்வையம்மா சொல்றா, பெரிது பெரிது பூவனம் பெரிது, பூவனமோ நான்முகன் கைப்பட, நான்முகனோ கரியமால் உந்தியில் இருந்து உதித்தோம். கரியமால் உந்தியோ ஆதிசேஷன் அணைக்கீழ் இருப்பான். ஆதிசேஷனோ ஒரு படையின் அமைப்பு, அதை பூமி தாங்குதான். அப்படி சொல்லிட்டே இருந்தாரு. கடைசியில் சொல்லிட்டாரு, சிவனுடைய கையில சுத்தின பாம்பு அது. சிவன் யாருக்குள்ள அடைக்கும்? அம்பாளுக்குள்ள அடைக்கும். இருவேறு யாருக்குள்ள அடைக்கும்? தொண்டருக்குள்ள அடைக்கும். அப்ப தொண்டர்தம் பெருமை சொல்லவும் அரிது அப்படின்னு முடிக்கிறாரு. அரிது அம்மா அவையம்மா முடிக்கிறாங்க. அரிது அரிது பெரிது பெரிது புவனம் பெரிது. அப்புறம் கடைசியில் முடிக்கும்போது கடைசி தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிது அப்படின்னு முடிக்கிறாங்க. அப்ப சொல்லுதற்கரிய பெருமையுடைய அந்த தொண்டரை பத்தி நம்ம சாதாரண ஆட்கள் என்ன சொல்லிட முடியும்? இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால நான் வந்து என்னுடைய இதை வந்து நான் என்னுடைய உணர்வை வந்து உங்க கூட பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி இருந்தேன். மண்ணினில் பிறந்தார் பெருமை மதிசூடும் அண்ணலார் தம்மை அமுது செய்வித்தல். இது வந்து திருஞான சம்பந்தர் பாடுறாரு. மண்ணினில் பிறந்தார் பெருமை மதிசூடும் அண்ணலார் தம்மை அமுது செய்வித்தல் அப்படின்னு சொல்றாரு பெரிய புராணத்தில்.
அப்ப மதிசூடும் அன்னலார்தமை அமுது செய்விக்கிற பணியவே இவர் வந்து பெருமணியா சொன்னாரு. இப்ப அரசன் வந்து இவரை பாராட்டின உடனே, ஒரு சிவத்தொண்டர் எனக்கு வேலையில் இருக்கக்கூடாது தங்கம், நான் உனக்கு ஒரு நாடு கொடுத்துருவேன், அந்த நாடை நீ வச்சுட்டு உனக்கான எல்லா நிறைகளையும் நான் கொடுத்துறேன், ஆடு மாடு எருமை பசு எது எது உண்டோ அத்தனை நான் உனக்கு கொடுத்துறேன், உனக்கு மாதாந்ததும் இதுவும் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சொல்லி அவன் சொல்றான், சரி எனக்கு அது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி திருச்செங்காட்டங்குடி அப்படிங்கக்கூடிய ஒரு இடத்துல, என்ன பேரு, திருச்செங்காட்டங்குடி அப்படிங்கக்கூடிய ஒரு இடத்துல இவர் அங்க குடியிருக்கிறாரு. இந்த இவரும் ஞானசம்பந்தரும் ஒரே காலத்துல வாழ்ந்தவங்க. திருஞான சம்பந்தர் திருச்செங்காட்டங்குடி வந்து 2-3 தினங்கள் தங்கி இவங்க 2 பேரும் தொண்டர்களுடைய பெருமையை அளவலாவிக் கொண்டு இருந்தார்கள் அப்படின்னும் பெரிய புராணம் சொல்லுகின்றது. அப்போ திருச்செங்காட்டங்குடியில இவர் வந்து தங்கி இருந்து இவர் சிவப்பணி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. இவருடைய மதிசூடும் அன்னலார்தமைக்கு அமுது செய்வித்தெல்லாம் ஒரு திருப்பணி அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சு அந்த தொண்டு செய்கிறார். அப்ப மதிசூடும் அன்னலாருக்கு அமுது செய்விக்கிற பணியில எந்த இடையூறும் இதுவரை ஏற்பட்டதில்லை. ஒரு நாள் அந்த அந்த பணிக்கு என்ன செய்யறது அப்படின்னு இவருக்கு தெரியல. போய் எல்லா பக்கம் போய் பார்க்குறாங்க. இவருக்கு என்ன வேலைன்னா, எங்கேயாவது சிவத்தொண்டர்கள் இருந்தால் அவர்களை வீடு நோக்கி அழைச்சிட்டு வந்து அவர்களுக்கு பாதம் விளக்கி அத்தியம் பாத்தியம் ஆசமனம் அப்படின்னு சொல்லுவாங்க, கை கழுவ தண்ணி கால் கழுவ தண்ணி வாயில் கொப்பளிக்க தண்ணி எல்லாம் கொடுத்து சந்தனம் குங்குமம் வச்சு பூ எடுத்து போட்டு அப்புறம் அவங்களுக்கு விரிப்பு உரித்து அவங்களை அமர செய்து சிவனுடைய சொருபமாகவே அவர்களை பார்த்து, இன்றைக்கும் சில ஊர்களில் இப்போ திருவாசகம் முற்றுதல் நடக்குன்னு வச்சுக்கோமே, சில ஊர்களில் ஒரு 10 அடியவர்களையினாலும் சிவத்தொண்டர்களாக பாவித்து அவர்களுக்கு இதே முறையில் அர்க்கியம் பாத்தியம் ஆசமனம் கொடுத்து பாத பூஜை செய்வித்து வீட்டில் அமர்வை செய்து தங்களால் முடிந்த அளவிற்கு வெத்தலை பாக்கு பழம் தச்சனை வச்சு கூடுமானவரே அதில் ஒரு ஆடை வைப்பாங்க. ஆடை வைக்க முடியாதவங்க ஒரு துண்டு வைப்பாங்க, அதுவும் வைக்க முடியாங்க. வெத்தலை பாக்கு பழம் 1.25 ரூபா கூட தச்சனை வைப்பாங்க. வச்சு அவங்களுக்கு வந்து இதை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி பணிவா சொல்லி அப்புறம் வந்து சாப்பாடு பரிமாறுவாங்க குழந்தைங்களா. இன்றும் நடந்து வருகின்றது அந்த பணி, இன்றைக்கும் நடந்து வருகின்றது. அது வந்து திங்கட்கிழமை சோமாவாரத்தில் செஞ்சா ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. திங்கள் சோமாவாரத்துல சிவனடியாருக்கு அமுது செய்து வித்தல் அப்படின்னு எல்லா நாளுமே சிறந்த நாள் அப்படின்னு இருந்தாலும் ஒரு முடியாத ஒருத்தங்களுக்கு சில வினைப்பதிவுகள் தீர்வதற்கு இந்த மாதிரி ஒரு அடியவருக்கு அமுது செய்வித்தல் அப்படிங்கக்கூடியது. அதனாலதான் அன்னலார்தம் அடியாருக்கு அமுது செய்வித்தல் மண்ணினில் பிறந்தார் பெருமை. இந்த பூலோகத்துல பிறந்தவர்களுடைய பெருமை என்ன அப்படின்னு கேட்டா, மதிசூடும் அன்னலார் தமக்கு பிறைமுடியை சூடி அந்த பெருமானுடைய அடியவர்களுக்கு அமுது செய்வித்தல் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த முறைப்படி இவர் அமுது செய்விச்சுட்டு வராரு. இன்றைக்கு அவருக்கு அமுதளிக்க ஆள் இல்லை அப்படின்னு. நம்ம வந்து எதை கொடுக்குறோமோ அதுதான் கண்ணு நமக்கு ரிப்பீட் ஆகும். ரவீந்திரநாத் தாகூர் வந்து ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். அந்த கவிதையில உண்டான சாரத்தை நான் இப்ப சொல்றேன். ஒரு நாள் ஒரு பிச்சைக்காரன் தெருவில் வந்து பிச்சை எடுத்துக்கிட்டே போனான். ரவீந்திரநாத் தாகூருடைய கவிதை மனசுல வாங்கிக்கோங்க. ரவீந்திரநாத் தாகூர் பத்தி நான் உங்களுக்கு நீண்ட நாளா சொல்லணும்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். இந்த மரணத்தை அவர் வரவேற்ற அழகு இருக்கு பாருங்க. அப்பாப்பா, மரணத்தை கண்டு எவ்வளவு பயப்படுறாங்க. என்னுடைய சாவியை அவன் கையில கொடுத்துட்டு இருந்தாங்க மரண தேவனை பார்த்து. சரி, அதை நான் இன்னொரு நாளைக்கு சொல்றேன். இப்போதைக்கு வந்து நான் 1.5 மணி நேரம் உங்களுக்கு 1.5 மணி நேரம் சொல்லக்கூடிய கதை இல்லை. நான் வந்து எவ்வளவு சுருக்கம் சொல்ல முடியுமோ அவ்வளவு நான் சொல்றேன். ரவீந்திரநாத் தாகூர் அந்த கவிதையில சொல்றாரு, ஒரு பிச்சைக்காரன் தெருவழியே வந்துகிட்டு இருக்கான். இவர் ராஜா வந்து தன்னுடைய அரச நீதி எப்படி நடக்கு அப்படின்னு பார்க்கும்போது எல்லா மக்களும் செல்வ செழிப்போடு அலங்காரமாக ஆரவாரமாக அவங்க இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இவர் எல்லாத்தையும் பார்க்குறாரு. எதிரால ஒரு பிச்சைக்காரன் வரான். ஓ, நம்ம நாட்டில் பிச்சைக்காரன் வேற இருக்கிறானா? அப்போ எனக்கு தண்டனை என்ன? அந்த பிச்சைக்காரங்கிட்ட நான் ஒரு வாய் பிச்சை எடுத்துக்கணும், அதுதான் எனக்கு தண்டனை. நான் நல்லாட்சி பண்ணிக்கின்றேன் அப்படிங்கக்கூடிய அளவுல நான் இருந்தேனே, இப்ப இந்த பிச்சைக்காரன் வந்து பிச்சை கேட்கிற மாதிரி நான் வந்துட்டேனே, என் ஆட்சி வந்து அவ்வளோ போச்ச அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவர் வந்து இதுல விட்டு இறங்குறாரு. எதை பல்லக்க விட்டு இறங்குறாரு. இறங்கிட்டு அந்த பிச்சைக்காரன் எதிரால வரான். வந்தோடனே இவன் எதுக்கு நம்மளை பார்த்து வரான்? அவனுக்கு எரிச்சல். இப்ப பாருங்க,
நம்மளுடைய மனம் வந்து எவ்வளவு விசாலமாக இருக்கின்றதோ அவ்வளவுக்குதான் காற்று அதிகமா வரும். ஜன்னல் வந்து எவ்வளவு விசாலமா இருக்கோ அவ்வளவு காற்று வரா மாதிரி மனம் எவ்வளவு விசாலமா இருக்கோ அப்ப நீர்மை அப்படிங்கக்கூடிய இறைவனுடைய கருணை நமக்கு பொங்கி பிரவாகமா வரும். நான் கொஞ்சம் பூ வச்சிருக்கேன். இந்த பூ வந்து எனக்கு கொஞ்சம் இவ்வளவு நிலை இருக்கட்டும். அப்புறம் எதிரால இருக்கவங்களுக்கு இவ்வளவு நிலை. கொஞ்சம் சாக்லேட் சாப்பிட்றேன், இது சாப்பிட்றேன், இந்த கொஞ்சம் பெரிய சாக்லேட் எனக்கு இருக்கட்டும். நான் கொஞ்சம் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்றேன், அந்த பெரிய கியூப்பில் இருக்கிறது எனக்கு இருக்கட்டும். இல்லை இல்லை. அப்போ அங்கே வந்து என்ன வந்து மனித நேயம் இருக்கு, மனித அபிமானம் இருக்கு, இதுலேயே நமக்கு இன்னும் ஆணவம் போல. அது என்ன ஆகும்? இது வரைக்கும் தான் 12 அங்குலம் கூட இல்லை. சுவை நரம்புகளுடைய தன்மை வந்து 12 அங்குலம் கூட இல்லை. அதுக்கு கீழே போனால் 12 அங்குலம் வரைக்கும் தான் ஐஸ்கிரீம் சுவை, 12 அங்குலம் வரைக்கும் தான் பாசந்தி சுவை, 12 அங்குலம் வரைக்கும் தான் இமாம் பசந்த் பழம் சுவை. அதுக்கு கீழே போனா உண்டதெல்லாம் மலமே. நம்ம என்னெல்லாம் உண்டதோமோ அது எல்லாமே மலமா தான் போகுது. இதுக்கு வந்து நம்ம இதை ஒழிச்சு வச்சுக்கிட்டு அப்புறம் பின்னால வச்சுக்கிட்டு முன்னால வச்சுக்கிட்டு சாப்பிட்டு என்ன பண்ண போறோம்? ஒன்றும் பண்ண போறது இல்லை. இப்ப பாருங்க, இவர் வந்து மதிசூடு மன்னலார் தம்மை அமுது செய்வித்தெல்லாம் வந்து ரொம்ப கதை. இவர் எதிரால வந்தார், வந்து பிச்சை கேட்கார். ரவீந்திரநாத் தாகூர் எழுதினா அந்த அரசன் வந்து பிச்சை கேட்கிறான் எதிரால இருக்க பிச்சைக்காரங்கிட்ட. இவன் வந்து நானே ஒரு பிச்சை எடுக்கும் பெருமாள், அதை புடுங்கி திங்கக்கூடிய அனுமாரா இவன் வந்திருக்கான் பாருங்க. அவன் தலையில அடிச்சுட்டு 12 அரிசி எண்ணி போட்டான். அந்த ராஜாலாம் வந்து நம்மகிட்ட பிச்சை கேட்கறான்னு அப்படியே தூக்கி கொட்டியிருக்கலாம் தானே, கொட்டலை. சரி வந்துட்டான். அவனுக்கு 12 அரிசி கொடுத்ததே அவனுக்கு ஒரு ரொம்ப சரிப்பு சோர்வு வந்துட்டு, நம்மகிட்ட போய் இவன் பிச்சை கேட்க வந்தானே, நம்மகிட்ட போய் இவன் பிச்சை கேட்க வந்தானே அப்படின்ட்டு. அப்புறம் வீட்டுல போய் பார்க்குறான், அரிசியை வந்து கொட்டுறான். அரிசியில 12 தங்க அரிசி கிடக்கு, 12 தங்க பீஸ் கிடக்கு. அட கடவுளே, இது அப்பயே தெரிஞ்சிருந்தா நான் முழுசும் போட்டிருப்பேனே, 12 அரிசி போட்டிருக்க மாட்டேனே, என்னுடைய கப்புல இருந்து என் கோவலையில இருந்த எல்லாத்தையும் கொட்டியிருப்பேனே, 12 அரிசியை கொட்டியிருக்க மாட்டேனே அப்படின்னு அவன் ரொம்ப வருத்தப்பட்டான். இப்போ நமக்கு எவ்வளவு கொடுக்குறோமோ அது ரிட்டர்ன் பேக்காக வரப்போகுது, அது பல மடங்கா வரப்போகுது. இப்போ ஒரு மாஞ்செடி வச்சோம், அந்த ஒரு மாஞ்செடியில இருந்து முதல்ல ஒரு 15 பழம் வந்துச்சு, அதுக்கப்புறம் ஒரு 8 பழம் வந்துச்சு. அது நம்ம ஒரு செடி தானே, ஒரு கொட்டை தானே போட்டோம், அது எத்தனையாக பரிணமிச்சு நமக்கு வருது. இன்னும் வருங்காலத்துல இப்ப நம்ம வச்சு கொஞ்ச நாளையிலே இவ்வளவு வந்துருச்சு, இன்னும் வருங்காலத்துல இன்னும் நிறைய ஒரு கொட்டை அத்தனை தான் கொடுக்க போகுது. அப்ப நாம கொடுக்கறது எல்லாமே எத்தனையாக திரும்ப நமக்கு வந்து சேரும். அந்த உணர்வு நமக்கு இல்லை. சரி, இவர் வந்து ஊரெல்லாம் தேடி பார்க்குறாரு. சிறுத்தன் பரஞ்சோதி முனிவர் எல்லா பக்கமும் பார்க்குறாரு. அன்றைக்கு பார்த்து யாருமே வரல, சாப்பாடு போடுறதுக்கு யாருமே வரல. இவர் வந்து இவர் தாகூருடைய ஹீரோ, தனக்கு அந்த பிச்சைக்காரன் தானே இப்போ ஹீரோ, அவன் தனக்கு வந்து 12 அரிசி கிடைக்கும்னு தெரியாமத்தான் அவன் போட்டுட்டான். இவர் வந்து தனக்கு ஏதோ ஒரு புண்ணியம் வரும், தான் அதை அனுபவிப்போம் அப்படிங்கிறது இல்லை. இறை அடியவருக்கு தொண்டு செய்து ஒண்ணுதான் எனக்கு என்னுடைய எய்ம், என்னுடைய குறிக்கோள் அதுவாக தான் இருக்கணும், வேற எனக்கு இலக்கு இல்லை. அந்த நினைவுல தான் இவர் இருந்தார். இறை அடியவருக்கு தொண்டு செய்யணும், அவ்வளவுதான். அதுக்கு மேல இது புண்ணியம் தரும், இது பாவம் தரும், எனக்கு வீடு பேற்றினை தரும் அப்படி இல்லை. நான் நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் எம்பெருமானை அள்ளிக்கொள்வேன், எம்பெருமானுடைய தொண்டர்களை அரவணைத்துக் கொள்வேன், பிறருக்கு கொடுத்து மகிழ்வேன், ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கள் வைத்திழக்கும் அன்கணவர் அப்படிங்கிறார் வள்ளுவர். வந்து கொடுத்து பாருங்க, உங்களுக்கு அதில் உள்ள சுவை தெரியும் குழந்தைங்களா. ஒருத்தருக்கு கொடுத்து பாருங்க, ஒன்னு அனுபவிச்சு பாருங்க, அது எந்த அளவுக்கு நமக்கு மேன்மையை தரும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். சரி, அது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து இவர் வந்து எல்லா பக்கமும் தேடி பார்த்தாரு. இவருக்கு வந்து தனக்கு வீடு பேர் கிடைக்கும், முக்தி கிடைக்கும், அது எதையுமே பத்தி சிந்திக்கல. இவருக்கு சிந்தனை என்னுடைய கொள்கை சிவனடியாருக்கு சாப்பாடு கொடுக்கறது, அதுல நான் நிக்கணும், அவ்வளவுதான் இவருடைய கொள்கை. அதுல தேடி பார்த்தாரு, கிடைக்கல. அப்படியே வந்து சோர்ந்து வந்து உட்கார்ந்துட்டார். அப்போ இவருடைய மனைவிக்கு பேரு திருவெண்காட்டு நங்கை அப்படின்னு பேரு. அவங்க வீட்டுல ஒரு உதவியாளர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு பேர் சந்தனத்தாதி அப்படின்னு பேரு. இவங்களுக்கு ஒரு 5 வயசுல ஒரு குழந்தை இருக்கு. நம்மளுடைய சிறுத்தொண்ட, அதாவது பரஞ்சோதி முனிவருக்கு 5 வயதில் ஒரு குழந்தை. மனைவி பேரு திருவெண்காட்டு நங்கை. அவங்க வீட்டுல வேலை பார்க்குற அந்த உதவியாளர் பேரு சந்தனத்தாதி. இது வரைக்கும் நீங்க கதாநாயகன்
பேரை கேட்டீங்க, கதாநாயகி பேரையும் அவங்க உதவியாளர் பேரையும் கேட்டுக்கோங்க. அப்பதானே நமக்கு கதை இது யாரு அப்படின்னு திடீர்னு ஒண்ணு நான் சொல்லிடக்கூடாதுலாம். இப்ப இவர் இங்கிருந்து நேர போய் எல்லா பக்கம் தேடினாரு. ரொம்ப சோர்ந்து வந்துட்டாரு. அப்புறம் மத்தியானம் ஆச்சு. அடியோர் உணவு புதுசாத்தான் இவர் உணவு பசி இருந்துருச்சு. ஆனாலும் இவர் போய் தேடி போறாரு. இவர் சாப்பிடாம, அந்த காலத்து மனைவி, இவர் சாப்பிடாம இவருடைய மனைவி சாப்பிட்றது. எப்ப திருவன்காட்டு நங்கை சாப்பிட முடியாது, ஏன்னா இவர் சாப்பிடல. அவங்க 2 பேரும் சாப்பிடாத போது சந்தனத்தாதியும் சாப்பிட முடியாது. இப்படி அவங்க இந்த சூழ்நிலையில அவர் மீண்டும் தேடி போயிட்டார். எப்படி சிவனடியாருக்கு சாப்பாடு கொடுக்காம நான் சாப்பிட போறது இல்லைன்னு போயிட்டார். போயிட்டு தேடி போனாரு. அவர் அந்த பக்கம் தான் கண்டுட்டாரு, இந்த பக்கம் இவர் வந்துட்டார். சிவனடியார் வந்துட்டார். வந்த உடனே இவர் என்ன கேட்குறாரு, இங்க சிறுத்தொண்ட நாயனார் அப்படின்னு ஒரு நாயனார் பற்றி சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். அவர் வீடு இதுதானோ அப்படின்னு சொல்லி கேட்கிறார். சிறுத்தொண்டர் அவருக்கு அந்த பேர் எப்படி இருந்துச்சுன்னா, எல்லா அடியவர்களும் இப்படி தன்னை குறுக்கி கொண்டு வணங்குவாராம். தன்னுடைய பணிவை தன்னை குறுக்கி கொண்டு அப்படி வணங்குவாராம் எல்லா அடியவரையும். அதனால அவர் சிறுத்தொண்டர் அப்படிங்கக்கூடிய பேர் அவருக்கு கிடைச்சிருக்கு. இப்போ சிறுத்தொண்ட நாயனார் வீடு இதுதானா அப்படின்னு கேட்கவும், உள்ள இருந்து சந்தனத்தாதியும் திருவன்காட்டு அங்கேயும் ஓடி வந்துட்டாங்க. இவ்வளவு நேரமும் அடியவர்கள்னு தேடிக்கிட்டு இருந்தாங்களே, அப்போ நாம வருவோம். 2 பேரும் வேகமா ஓடியாங்க. சந்தனத்தாதி நான் போய் அழைச்சிட்டு வரமான்னு போனாங்க. உடனே ஐயா, என்னுடைய தலைவர் இப்பதான் வெளியே போயிருக்கிறாரு. இன்னைக்கு ஃபுல்லா என்னவோ தெரியல, அவர் ஒரு சிவனடியாருக்கு உணவு செஞ்சு தான் சாப்பிடுவேன்னு சொல்லி கொள்கை உடையவர். அவர் எல்லா பக்கமும் தேடி பார்த்தார் தங்கம், யாருமே அவர் கிடைக்கல. இப்போ மீண்டும் தேடி போயிருக்கிறாரு. நீங்க உள்ள வந்துருங்க. அவர் எங்கேயும் போய் காலதாமதம் பண்ணக்கூடிய ஆள் இல்லை. அந்த அம்மா சொல்லாங்க, எவ்வளவு விவரமா சொல்லாங்க. உடனே வந்துருவாங்க, நீங்க உள்ள தங்குங்க, வாங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கூப்பிடுறாங்க. அப்போ வேற யார் இருக்கா, அவருக்கா தெரியாது. வேற யார் இருக்கா உள்ள? திருவன்காட்டு நங்கையும் நாங்கள் தான் இருக்கோம், எங்க மேலாயமாவும் நாங்கள் தான் இருக்கோம், வேற யாரும் இல்லை. அப்படியா? உங்க மேலாயமா? யாம் பெண்கள் இடை புகுதோம், பெண்கள் தனித்திருக்கும் போது இடை புகுதோம். என்ன சமுதாய சிந்தனை பாருங்க. பெண்கள் தனியாக இருக்கும்போது அவங்க வீட்டுக்குள்ள போயிருந்து நான் கதைச்சுக்கிட்டு இருக்க மாட்டேன், அது எனக்கு பழக்கம் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. இன்றைக்கு சூழ்நிலைக்கு இது சரியா வருமா? என்ன ஒரு தர்மம் பாருங்க. ஐயா வாங்க ஐயா, நான் இருக்கேன், எங்க முதலாளியம்மா இருக்கிறாங்க, வாங்க ஐயா. அவர் அந்த அம்மா கொடுக்கணும், எங்கேயும் அவர் தங்க மாட்டார் ஐயா, எங்கேயும் அவர் லேட் பண்ண மாட்டார், நீங்க வாங்கலேன் அப்படின்னு அந்த அம்மா வேற கூப்பிடுது. இவர் எப்படியோ ஒரு வழியாக போயிட்டார். நான் ஆத்தி மரத்தடியில், திருச்செங்காட்டங்குடியில் ஆத்தி மரத்தடியில் நாம் உட்கார்ந்துருக்குறோம் அப்படின்னு. நான் அந்த இடத்துக்கு போனேங்க. இந்த சீன் பார்க்கறதுக்குன்னே போனேன். நான் பியூர் ஒயிட்டு தான் நான் கட்டினேன். அதுக்கப்புறம் திரும்ப பார்டர் வச்செல்லாம் கட்டிக்கிட்டே வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு ஒயிட்டு நான் பார்த்ததே இல்லை கண்ணு. அந்த ஆத்தி மரத்தடியில் இருக்கும் அந்த பிரபு கட்டியிருக்க ஒயிட்டு, அந்த தலைவெளியே அப்படியெல்லாம் போட்டுட்டு அவர் அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறார் பாருங்க. அந்த திருக்கோலம் பெரும்பாலும் நான் வெளியே புறத்தே எதுனையும் நான் பார்த்ததில்லை. இந்த திருக்கோலத்தை பார்க்கறதுக்கு அந்த ஆத்தி மரத்தடியில் அவர் என்ன சொல்றாருன்னு பார்க்கறதுக்காக வேண்டி நாங்க அங்க போயிருந்தேன். அந்த திருக்கோலம் என்னவோ பண்ணுச்சு குழந்தைங்களா, என்ன பண்ணுச்சு அப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல. நான் பிரபு நீ ஏன் அந்த கோலத்துல பிள்ளைக்கறி கேட்டக்கண்ணா, நீ ஏன் அந்த கோலத்தை, நான் அதை உன்கிட்ட கேட்டுட்டு போகணும்னு நான் வந்திருக்கிறேன், எனக்கு நீ சொல்ல, என் உள்ளின்று உணர்த்தேன் அப்படின்தான் ஒரு 2-3 தடவை கேட்டுப்பேன். அதுக்கப்புறம் என்னை அவர் வேற எங்கேயோ கூட்டிட்டு போயிட்டாரு, திரும்ப கூட்டி கொண்டு இறக்கிட்டாரு. அற்புதமான திருமேனி அது. அது என்னவோ எனக்கு உணர்த்துச்சு, என்ன உணர்த்துச்சுன்னு எனக்கு தெரியல, அதை பின்னால பார்த்துக்கலாம். இப்போ நான் ஆத்தி மரத்து அடியில் இருக்கிறேன், நீ உன் வீட்டுக்காரன் வந்தா நீ அங்க வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டார். சரின்னு இவர் ஆத்தி மரத்தடிக்கு போய் உட்கார்ந்துக்கிட்டார். இவர் அந்த பக்கம் தான் போயிருக்கிறாரு. சிறுத்தொண்ட நாயனார் வந்துட்டார். உடனே நமக்கு நம் செய்த புண்ணியம், ஒரு சிவனடியார் கிடைச்சாரு. அவரு சிவன் கோயில்ல ஆத்தி மரத்தின் கீழே இருப்பதாக சொல்லிட்டு போனாரு. நீங்க போய் அவரை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த அம்மா. போய் உடனே அவங்க ஆத்தி மரத்தின் கீழே போய் இருந்து அவரை கூட்டிட்டு வரலாம் அப்படின்ட்டு இவர் அங்க போறாரு. அந்த போனவுடனே இவர் கேட்கிறார், நீரோ பெரிய சிறுத்தொண்டர்,
தன் வாயால நீயா சிறு தொண்டர்னு கேட்க அவருக்கு மனசாகல. ஏன்னா இவன் தன்னுடைய உடைமை எனக்கு உள்ள எல்லாவற்றையும் முழுதொழிய பண்ணினான் அப்படிங்கிறாரு. அவருக்குன்னு உள்ள எல்லாவற்றையும் முழுதும் இல்லாமல் பண்ணக்கூடிய திருமேனி வந்திருக்கு. இவன் அதுக்கான தகுதியான பாத்திரம். இந்த தகுதியான பாத்திரத்தை நாம் சிறு தொண்டரா நீன்னு கேட்கக்கூடாது. இவர் பெரிய சிறு தொண்டர். அவர் கேட்கிறாரு, நீரோ பெரிய சிறு தொண்டர். இறைவன் கேட்கிறான் அவர்கிட்ட. புதிய அடியவர்கள் எல்லாரும் திருநீர் அணிஞ்சவங்க எல்லாரும் என்னை அப்படி சொல்லுவாங்க. நான் அப்படி இல்லை, என்னவோ எல்லாரும் அப்படி சொல்லிக்கிறாங்க. சரி, நீர் வந்த காரணம் உங்களை கூட்டிட்டு போய் அமுது செய்விக்க வேண்டும் என்ற எண்ணம் பற்றி நான் உங்களை கூப்பிட வந்திருக்கிறேன். நான் காபாலிக சன்னியாசி அப்படின்னு எனக்கு பேரு. நான் வருஷத்துல 2 தடவை தான் உணவு எடுப்போம். ஒரு தடவை சித்திரை பௌர்ணமிக்கு எடுப்போம், இன்னொரு தடவை ஐப்பசி பௌர்ணமிக்கு எடுப்போம். இதுக்கிடையில சித்திரை பரணி பௌர்ணமியில் குழந்தைங்களா, சித்திரை பரணி ஐப்பசி பரணி இந்த 2 தினங்களிலும் எடுப்போம். இந்த சித்திரை பரணினால அங்கே வந்திருக்கிறேன். இதெல்லாம் 6 மாதத்துக்கு பிறகு நான் ஐப்பசி பரணியில் எடுப்பேன். எனக்கு உணவு செய்விப்பதற்கு உம்மால் ஆகாது. இவ்வளோ கதையும் சொல்லிட்டு எனக்கு உம்மால் ஆகாது. ஏயா என் வீட்டுக்கு நான் தான் வடநாட்டிலேருந்து சன்னியாசி வந்திருக்கேன், அங்கே ஆத்தி மரத்தின் கீழே இருக்க போகிறேன், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு உன்னால் உணவு செய்ய முடியாதுன்னு சொல்லுறதுக்கு எதுக்கே வீட்டில் போய் அப்படி சொல்லிட்டு வந்தேன்னு நம்ம கேட்டப்போம்ல. ஆட என்னையால கழிச்சு நீ எதுக்கு வீட்டுக்கு வந்த? வீட்டுக்கு நீ எதுக்கு ஐயா வந்த? சாப்பாடு கட்டு தானே வந்த? என் பொண்டாட்டிகிட்ட சொல்லிட்டு இருந்திருக்கல, நான் ஆத்தி மரத்தின் கீழே இருப்பேன்னு தானே சொல்லிட்டு இருந்தேன், இப்போ எதுக்கு உன்னால முடியாதுன்னு சொல்ல அப்படி கேட்டுப்போம்ல. தாங்கள் என்ன கட்டளை போட்டாங்க நான் செய்ய ரெடியா இருக்கேன். இவங்களும் ஒரு தொண்டர், நாமளும் ஒரு தொண்டர். அங்கிருந்து இப்படி கும்பிட்டதுனால நம்ம தொண்டர்னு சொன்னா என்னையா அர்த்தம் இருக்கு? இப்படி வச்சதுனா இது ஒரு உடல் பாகு அப்படிங்கிறத தவிர இதுக்கு மேல இதுக்கு வேற என்ன நம்ம அர்த்தம் எடுத்துக்க முடியும்? இந்த அடியவர்களும் அடியவர்கள், நாமும் ஒரு அடியவர்கள்னு சொன்னா இப்படி குனிஞ்சதுனால ஒரு அடியவர் ஆயிடுவோமா? நினைச்சு பாருங்களேன். இவர் அங்க சரி உனக்கு ஆகாது, நீங்க என்ன சொன்னாலும் இல்லப்பா, நான் என்னுடைய போக்கே தனிப்பா, நான் காபாலி. சரி ஐயா, நீங்க தான் முதல்ல சொல்லிட்டீங்கல்ல, காபாலிக சன்னியாசின்னு சொல்லிட்டீங்க, 6 மாசத்துக்கு ஒரு தடவை அமுது செய்தேன்னு சொல்லிட்டீங்க, நீங்க என்ன கண்டிஷன் போட்டாலும் நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி உடனே நான் நான் சாப்பிட்றது பசு சாப்பிடுவேன். நான் காபாலிக சன்னியாசினோடனே நீ ஒரு அவியல் பொரியல் பச்சடி வச்சு சாம்பார் வச்சு சாப்பாடு போடணும்னா அது இல்லை. நான் யாம் உண்பது பசுக்கறி. அவர் சொல்றார், யாம் உண்பது பசுக்கறி. ஒன்றும் பிரச்சனை இல்லையா, என்கிட்ட ஆடு நிறை இருக்கு, மாடு நிறை இருக்கு, எருமை நிறை இருக்கு, என்கிட்ட எல்லா நிறைகளும் இருக்கு. தாங்கள் எந்த நிறையிலிருந்து என்ன கேட்குறீங்களோ அது இல்லைப்பா, அந்த பசு. யாம் உண்பது நரபசு. அதுவும் எனக்கு சாத்தியமே. நீங்க சொன்னீங்கன்னா நான் அதையும் செஞ்சிடறேன். அதுலயும் நிறைய கண்டிஷன் இருக்குப்பா, அதெல்லாம் உனக்கு செய்ய முடியாது தங்கம், நீ ஏன் ஓயாம தோண நீ என்கிட்ட பேசு இல்லையா, இங்க என்ன சொல்றீங்களோ நான் செய்ய. யாம் உண்பது நரபசு. அது என்ன பசுன்னு சொல்றேன். ஒரு குடிக்கு ஒரு மகவாய். ஒரு அப்பா அம்மாவுக்கு ஒரே பிள்ளையா இருக்கணும். ஒரு குடிக்கு ஒரு மகவாய். உடல் ஊனம் ஒன்றும் இல்லாதாய், 5 பிராயம் உள்ளதாய். எப்படி? ஒரு குடிக்கு ஒரு மகவாய், உடல் ஊனம் ஒன்றும் இல்லாதாய், 5 பிராயம் உடையதாய். அதுவும் ஒண்ணு எனக்கு பிரச்சனை இல்லையா, அது எனக்கு பிரச்சனைப்பா. நான் சொன்ன ஒண்ணுன்னா துணை ஏன் பேசுற? பிரச்சனை தான் இல்லையா? இங்க என்ன சொன்னாலும் நான் கேட்க. தயவு செய்து இன்றைய ஒரு நாள் என் வாழ்நாளில் நான் கொண்ட கொள்கையை இன்னைக்கு ஆள் கிடைக்காதனால எனக்கு நான் சாப்பிடாத இருக்கிறதோ, என் பொண்டாட்டி பிள்ளைங்க சாப்பிடாம இருக்கிறதோ எனக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு நாள் ஒரு அடியவருக்கு அமுது செய்து வைக்காமல் என்னுடைய உயிர் போக போகின்றதே அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. இங்க வேற என்னதான் சொல்லுங்க, நான் கேட்கிறேன். சரி சொல்றேன் கேளு. ஒரு குடிக்கு ஒரு மகவாய், ஊனம் ஒன்றில்லாதாய், 5 பிராயமுடையதாய், தாய் பிடிக்க தந்தை அறி. அதுவும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா. நீங்க இங்கேயே இருக்கணும், இங்க வேற எங்கேயும் போயிடக்கூடாது, இங்கே இருக்கணும். நான் இப்போ உடனே ஏற்பாடு பண்ணிட்டு வந்துடுறேன். போயிட்டார். நேரம் வந்தோடனே
இன்னும் சிவனடியார் வந்தாரா, சிவனடியார் வந்துட்டாரா, சந்தனத்தாதியும் திருவெண்காட்டு நங்கையும் இவர்கிட்ட கேட்குறாங்க. அவன் ஐயா வந்துட்டாரா, ஐயா ஐயா வந்துட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவர் நிறைய கண்டிஷன் போட்டுக்கிறாரு, அதான் யோசிக்கிறேன். ஆனால் வந்து நீ நினைச்சா இது முடியும். எவ்வளோ பெரிய பிரச்சனைனாலும் புருஷன் முன்னாடி இழுத்து பிடிச்சிக்கிட்டு நிற்கிறாங்க பாருங்க. நீ யானா நீ யானா நீ யானான். எவ்வளோ பெரிய பிரச்சனை. ஒரே பிள்ளை 5 வயசு நிரம்பியது. அந்த பிள்ளைய வந்து இவளை பிடிக்க சொல்லி அவர் அறியணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அந்த கருத்தை அவளுக்கு சொல்ல விரும்புகிறாரு. அவர் சொல்கிறாரு, பொண்டாட்டியை கூட்டு வச்சு, கண்ணு நேரம் இல்லை, சாயங்காலம் ஆயிடுச்சுன்னா அவர் வந்து காபாலிகர் சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவார். இப்போ மத்தியானம் ஆயிட்டு, ஒரு குடிக்கு ஒரு மகவு வேணும், அது ஊனம் ஒன்றும் இல்லாதா இருக்கணும், அது வந்து தாய் பிடிக்க தந்தை அறியணும், 5 பிராயம் உள்ளதாக இருக்கணும், அந்த குழந்தை வந்து நீங்கள் சொல்லலாம் ரைட்டு, எங்கேயாவது யார்கிட்டையாவது போய் வாங்கிட்டு வந்துடலாம், எல்லாம் ரைட்டு ஐயா, தாய் பிடிக்க தந்தை அறிவாளா, தந்தை அறிவானா வந்து அவன் சொல்கிறான். பொண்டாட்டியை கூப்பிட்டு சிறுத்தொண்டனை அவர் பரஞ்சோதி முனிவர் சொல்கிறார், இனிமேத்தானே சிறுத்தொண்டர். அவர் சொல்கிறார், கண்ணே நான் இன்னைக்கு வந்து இறைவனுக்கு அமுது படைக்கலைன்னா சாயங்காலத்துக்குள்ளே என் உயிரை நான் மாய்த்து கொள்வேன். அவங்க எப்படிமா தற்கொலை பண்ணுறது தப்பு தானே, ஆன்மகத்தி அப்படிங்கிறது தப்பு தானே? இல்லை கண்ணே, சில பல யோக நுட்பங்களை தெரிந்து கொண்டால், நல்லா குறிச்சு வச்சுக்கோங்க குழந்தைங்களாம், சில பல யோக நுட்பங்களை தெரிந்து கொண்டால் விசித்திக்கு மேல் ஏறக்கூடிய உயிர் உணர்வை நெற்றி மண்டலத்தில் நிற்க வைத்து அந்த உணர்வை நெற்றி மண்டலத்து வழியாகவோ அல்லது உச்சந்தலை வழியாகவோ நாம் ஒரு குறிப்பிட்ட நாள் வந்தால் நாம் அதை அர்ப்பணித்து கொள்ளலாம். அதற்கு இறையாற்றல் நமக்கு உறுதுணையாக இருக்கும். நாம் வந்து அதை சரணாகதி பண்ணி நம்மளுடைய வினை கழிந்திருந்தால் இறையாற்றலை நாம் அவ்வாறு வேண்டும் போது அது நமக்கு உறுதுணையாக இருக்கும். இது தற்கொலை இல்லை கண்ணு, நான் பேரண்ட நாயகனுடன் என்னை கரைத்து கொள்ள விரும்பும் ஒரு சாதனம். இதெல்லாம் ரொம்ப ஒரு இந்த டெக்னாலஜியெல்லாம் நமக்கு புரியுதற்கே பல ஆண்டு காலம் புண்ணியம் பண்ணியிருக்கணுங்க. இந்த டெக்னாலஜி புரியுதற்கு பல ஆண்டு காலம் நான் புண்ணியம் பண்ணியிருக்கணும். இப்போ நம்ம அங்கே போக வேண்டாம், விட்டுலாம். இப்போ வந்து நான் செத்து போயிடுவேங்கன்னு, இப்போ அது வரைக்கும் நம்ம வச்சுக்கோம். நம்ம வந்து செத்து போகிறத இப்போ என்னுடைய தலைவனுக்காக வேண்டி நான் செத்துருவேன், சரியா? நான் அவனுக்கு அவனுடைய தொண்டனுக்கு ஒருவனுக்கு நான் இன்றைக்கு எப்பொழுது உணவிடலை நான் செத்துருவேன். அப்போ தாய் பிடிக்க தந்தை அறியன்னா இப்போ நம்ம பிள்ளையத்தான் நம்ம செஞ்சுக்கோம். ஒரு குடிக்கு ஒரு மகவாய் ஊனம் ஒன்றில்லாதாய் தாய் பிடிக்க தந்தை அறியதா 5 அளவு பிராயம் உள்ளதா இருக்கணும். அதை நீ பிடிச்சு நான் அறியணும். அப்படின்னா இன்றைக்கு சிவனடியாரை அமுது செய்யக்கூடிய ஒரு பேர் நமக்கு கிடைக்கும். அதை வந்து அப்போ நான் உயிர் வாழ்வேன். அப்படி இல்லை அப்படின்னா அந்த சாயங்காலத்துக்குள்ளே உயிர் விட்டுருங்கண்ணே. எனக்கு இதுக்கு மேலே வந்து இறையடியவனுக்கு ஒரு நாள் சாப்பாடு போடாமல் உயிர் வாழ்றது எனக்கு பிடிக்கல கண்ணே. அதனால் நான் என்ன செய்யணும் நீ விரும்புகிறேன் அப்படின்னா, நீ செத்த பிறகு நான் உயிர் வாழ்ந்து என்ன செய்ய போகிறேன்? நீ இருந்தால், அந்த அம்மாவுடைய சிந்தனை, நீ இருந்தால் நான் இன்னும் ஒரு மகப்பேர்வை பெற்றுக்கொள்ளலாம். நீ இல்லாத போனால் நீ செத்த பிறகு நான் தான் செத்துறணும். நான் செத்தா சந்தனச்சாமி தான் செத்து போவான். இத்தனை பேர் சாவறதுக்கு ஒரு மகவை அறிந்து நீ வந்து இறை உணர்வு, இறை அனுபவம், ஏதோ கொண்ட கொள்கையில் நீ உறுதிப்பாடாக நிற்பது, ஏதோ ஒன்று செஞ்சுக்கோ போ அப்படின்னு. எவ்வளோ சொல்லலாம், எவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு என்ன, எவ்வளோ பிரம்மாண்டமான பிரச்சனையை பேசி தீர்த்துட்டாங்க பாருங்க. பேசி ஒரு முடிவுக்கு வந்துட்டாரா. இப்போ பையன் ஸ்கூல் போயிருக்கிறான், பையனை கூட்டிகிட்டு வரணும். உடனே அவன் அப்பா அங்கேருந்து வேகமாக ஓடுறார், பையனை போய் கூப்பிட்டு வர்றார். கூப்பிட்டு வந்தோடனே பையன் வந்து அவள் அப்பா கூப்பிட வந்தோடனே, எந்த பிள்ளை தான் வந்து சின்ன வயசில் அப்பா கூப்பிட வந்தால் உடனே வீட்டுக்கு வராமல் அப்பா துள்ளி குதிச்சு அவள் அப்பா கழுத்தை கட்டிக்கிச்சு. அந்த குழந்தை வந்து சுருளான கேசங்கள், அப்படியே துள்ளி திரியும் அந்த கண்கள், ஓட்டமாக ஓடி வந்து அவ்வளோ சுறுசுறுப்பான அந்த உடல் வாகு, அப்படியே அந்த குழந்தைய ஆவச்சேர்த்து கட்டிட்டு தலையில் இப்படி 2 காலையும் இப்படி போட்டுட்டு என்னை முகத்தை பார்த்து கையை பார்த்து அதை நடையை பார்க்க அவன் விரும்பலை. இது இறை அர்ப்பணமான ஒரு பொருள், அது தலைமையில் சுமக்கக்கூடிய பொருள், அது நடத்தி நம்ம கூட்டிட்டு வரல. இந்த பொருள் வந்து இறைவனுக்கு அர்ப்பணிக்கக்கூடிய பொருள்.
அவனுடைய மனோபாவத்தை பாருங்க. அதனால நான் வந்து தலையில் சுமந்து கொண்டுட்டு போவேன். அந்த குழந்தைய தூக்கி அப்படி தோல்ல 2 காலும் இப்படி போட்டேன். அந்த குழந்தை வந்து அவன் அப்பா உச்சந்தலையை பிடிச்சுக்கிடுச்சு, அந்த முடிய பிடிச்சிருச்சான். வந்துட்டே இருக்கு. ஏன்பா இன்னைக்கு சீக்கிரமா நீ வீட்டுக்கு கூட்டு போற? இன்னும் ஸ்கூல் நிறைவு பெறலையப்பா, ஏன்பா கூட்டிட்டு போற? அந்த மழலை பேசுற மொழியை பாருங்க. ஏன்பா என்னைய கூட்டிட்டு போற அப்படின்னு கேக்கு. கூட்டிட்டு போறேங்க, இன்னைக்கு உன்னைய கூட்டிட்டு போறேங்கன்னு அப்படி சொல்லிட்டு வந்து வீட்டுல கொண்டாந்து இறக்கிட்டான். இறக்கணுன்னே அவன் அந்த குழந்தைக்கு இறைவனுக்கு அர்ப்பணிக்கக்கூடிய பொருள். இப்ப நீங்க வந்து ஆடு மாடு இதெல்லாம் கோயிலுக்கு அர்ப்பணிக்க பண்ணப்பட்டா அதை வந்து நல்லா மஞ்சள் தேய்ச்சு குளிப்பாட்டி புத்தாடை குனிஞ்சு கழுத்துல மாலை போட்டு அதுக்கப்புறம் தான் இறைவனுக்கு பலிபீடத்துல கொண்டுட்டு போய் பலி சேர்ப்பாங்க. இவளும் அதை செய்யறான். குழந்தைய மஞ்சள் தேய்ச்சு குளிப்பாட்டி தலைக்கு சீயக்காய் தேய்ச்சி எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டி, இனிமே வந்து செத்து போன உடலை எண்ணெய் வச்செல்லாம் குளிப்பாட்டி தான் சுடுகாட்டுக்கே அனுப்புவாங்க. அந்த சம்பிரதாயம்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நான் நம்புறேன். இது உயிரோடு இருக்கும்போதே அவ வந்து இனிமே எங்க இந்த குழந்தைக்கு எங்க போய் எங்க என்ன செய்ய போறா? அவ எல்லாம் அது என்ன ஒரு கண்டிஷன் பாருங்க. தந்தை தாய் பிடிக்க தந்தை அறிய இருவரும் மனங்கோணாமல் செய்யணும். இது என்னையா கொடுமை? இது என்ன கொடுமை? இது தாய் பிடிச்சி தந்தை அறிஞ்சிட்டு அது 2 பேரும் அழுதுருப்பாங்கல்ல, ஒரு சொட்டு கண்ணீர் கூட அதுல விழக்கூடாது, மனமும் கொணக்கூடாது 2 பேரும். இது இறைவனுக்கு அர்ப்பிக்கக்கூடிய பொருள். இது இறைவன் அவன் நல்ல எண்ணெய் வச்சு சீயக்காய் போட்டு நல்லா தேய்ச்சி குளிக்க வச்சு மஞ்சள் பூசி அந்த பிள்ளைக்கு கன்னத்தில் ஒரு பொட்டு வச்சு நெத்தியில் ஒரு பொட்டு வச்சு அந்த சுருளான கேசத்தை சாம்பிராணி போட்டு உணர்த்தி அப்படியே அந்த குழந்தை துருன்னு பார்க்குது. அம்மா இன்னைக்கு என்னம்மா காலையில் தானே குளிக்க வைப்பேன், சாயங்காலம் தானே குளிக்க வைப்பேன், இன்னைக்கு என்னம்மா இப்போ குளிக்க வைக்கிற? ஆமா கண்ணு ஆமா கண்ணு. அவ என்ன சொல்லுவா? ஆமா கண்ணு ஆமா கண்ணு. என்ன அழகா இருக்கு. இதை வாரி அணைத்துக் கொள்வோம்னு அவன் நினைக்கிறான். எச்சி போட்டுருங்க. கழுவியாச்சு குளிப்பாட்டியாச்சு, இனிமே முத்தம் கொடுத்தா எச்சில் உணவாயிரும். எம்பெருமானுக்கு படையக்கூடிய படையல் இது. உடனே அந்த குழந்தைய வச்சு அவன் அம்மா காலுக்கு இடுக்கல்ல பிடிச்சுக்கிட்டா. அம்மா அப்பா 2 பேரும் சேர்ந்து எனக்கு விளையாட்டு காமிக்கிறீங்களாப்பா? அந்த குழந்தை கேட்டுச்சான். இது ஒரு புதுவிதமான விளையாட்டா இருக்கப்பா, இதுவரை நீங்க இந்த விளையாட்டை எனக்கு காமிக்கலையப்பா அப்படி சொல்லிச்சான் அந்த குழந்தை. அவங்க என்ன பேசியிருக்க முடியும்? நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. சபக்குன்னு வெட்டிட்டு நீங்க சமைச்சு வைங்க, அதுக்குள்ள போய் நான் வந்து ஆத்தி மரத்தடியில் இருக்கிறவரை நான் கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு. உடனே 2 பேரும் சந்தனத்தாதியும் திருவன்காட்டு நகையும் சமைக்கிறாங்க. தலைக்கறி ஆகாது என்று சொல்லி இதை நீங்க தலைக்கறி சாப்பிடுவாங்களோ என்னமோ தெரியல, இது வச்சிருங்க. சந்தனத்தாதி சொல்லலாம், அவன் திங்கவன் வந்து மனுஷக்கறியே திங்கவன் தலைக்கறியா திங்க மாட்டான், அவனுக்கு அதையும் சேர்த்து வைக்கலாம் அப்படி சொல்லி அதை வேற தனியா வச்சுட்டானான் சந்தனத்தாதி. மீதி எல்லாத்தையும் கூட்டு குழம்பு பொரியல் எல்லாம் செஞ்சு வச்சாச்சு. இவர் போய் கூட்டிட்டு ஓடியாராரு. ஓடி வந்த உடனே இவர் வந்து நேர வந்து இங்க வந்து நிற்கிறார். ஐயா சாப்பிட வாங்க, எல்லாம் ரெடியா இருக்கு. சரி வாரேன் அப்படின்னு வந்துட்டார். வந்த உடனே இலை பரப்பி இவருக்கு சாப்பாடு பரிமாறிட்டாங்க. புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் தான் பெத்த பிள்ளைய தன் கையாலேயே வெட்டி தானே அமுது பருவிக்கிறாங்க. அவங்க மனநிலை பாருங்க. வச்சுட்டு தெவரீர் உணவு உண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யான் வந்து பிள்ளை இல்லாத வீட்டுல உணவு உண்ண மாட்டேங்கன்னு உன் பிள்ளையை கூப்பிட்டு சாப்பிட சொல்லு. அவன் இப்போது இங்கு உதவான். இவர் சொல்லாரு, பேயில ஓவான நீ அவனைத்தானே சமைச்சு கறி வைக்கிறதுக்கு நீ இப்படி கொண்டாந்து என் முன்னால கொண்டாந்து விட்டுட்டு நீ அவனை கூப்பிடுன்னு வேற சொல்லிய பேயில ஓவானு அந்த அம்மா சொல்லியிருக்க மாட்டாளா? இவருக்கு வேணா நான் சிவனடியார், நான் வந்து ஒரு சிவனடியாருக்கு சாப்பாடு போடணும், அது என்னுடைய குறிக்கோள் அப்படின்னு இவருக்கு வேணா நினைச்சிருக்கலாம். ஆனா அந்த அம்மா வந்து ஒரு தாய், அவன் நினைச்சிருக்க மாட்டாள்ல, நினைச்சிருப்பான்ல தன் பிள்ளையை வெட்டி சமைக்கணும்னு. தன் புருஷன் உயிரோடு இருக்கணும்னு அந்த காரியத்தை செஞ்சுதான் ஆகணும். எடா போடா, அரசன் கொடுத்த மானியம் எனக்கு இருக்கு, நீ செத்தா என்ன வச்சான, நானும் என் பிள்ளையும் வாழ்ந்துக்கலாம்னு அவன் நினைச்சிருக்கலாம். நினைக்கல, புருஷன் உயிரோடு இருக்கணும் அப்படின்னு அவன் நினைச்சான். ஆனாலும் அவ எதுவுமே சொல்லலை, இவர் எதுவுமே சொல்லலை. நான் வந்து தனியா சாடமான். ஐயோ, இன்னொரு வள்ளல் பெருமானார் சொல்லார், பரிகலத்தே திருமுது படைத்தீர் படைத்து பின்னோ என்னுடைய பக்குவம் பார்க்கின்றேன். ஏன் பரிகலத்தே திருமதி படைத்தீர், நான் சாப்பிடுற உணவு காலத்துல திருமது படைச்சு சாப்பிடுன்னு சொன்னேன்.
இப்போது நீ இவன் சிறியர் இவர் பெரியர் என்றால் வளர்க்கலவே. நீ இந்த சாப்பாடு சாப்பிட்றதுக்கு உனக்கு தகுதி இருக்கா தகுதி இல்லையா நான் சோதனை செஞ்சு பார்த்த பிறகுதான் நீ சாப்பிடணும், இடையில சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னா எனக்கு எப்படி இருக்கேன்? என்கிட்ட பாத்திரம் போட்ட, இலைய போட்ட, என்னைய கூடி கொண்டாந்து உக்காத்தி வச்சுட்ட, அப்புறம் சாப்பாடும் தட்டுல நிரப்பிட்ட. பரிகலத்தே திருஅமுது படைத்தீர், படைத்த பின்னோ என்னுடைய பக்குவம் பார்க்கின்றேன். இருநிலத்தே அவர் சொல்றார். இறைவன்ட்ட என்ன 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 படிக்கிறாரு? பாட்டு பரிகலத்தே திருஅமுது படைத்தீர், படைத்த பின்னோ என்னுடைய பக்குவம் பார்க்கின்றேன். இருநிலத்தே பசித்தவர்க்கு அமுது செய்வித்தல் தானே எனக்கு வழக்கா இருக்கணும். இருநிலத்தே பசித்தவர்க்கு பசி நீக்க வல்லார், இவர் சிறியர் இவர் பெரியர் என்னல் வளர்க்கலவே. உரிமையுற்றேன் உமக்கே என் உள்ளம் என்றே அறிந்தேன். நான் உன்னுடைய தொண்டன் தானப்பா, நான் உனக்கே என் உள்ளம் என்று அறிந்தேன். இப்போ நீ இது இப்படி மாதிரி சொல்லு. உரிமையுற்றேன் உமக்கே என் உள்ளம் என்று அறிந்தேன், உடல் பொருள் ஆவிகளை எல்லாம் உமதெனக் கொண்டீர். இப்போ போய் திருவகத்தே நான் வருந்த பார்த்திருத்தல் அழகோ சிவகாம வல்லிமைகள் திருநடநாயகரே. நான் என்கிட்ட தட்டுல சாப்பாடை போட்டுட்டு நீ இப்படி செய்திய தங்கமானே, நீ இப்ப சாப்பிடலன்னு வச்சுக்கோ, என் பையனே அறிஞ்சு பிள்ளை இல்லாத வீட்டில் நீ சாப்பிடாம போயிடும், நீ போயிட்டேன்னா நான் எங்கேயா போவேன்? வள்ளல் பெருமானார் இது பாடுறார் பாருங்க. பரிகலத்தே திருஅமுதம் படைத்து உணவே படைத்தீர், பணித்த பின்னோ என்னுடைய பக்குவம் பார்க்கின்றீர். இருநிலத்தே பசித்தவர்க்கு பசி நீக்க வல்லார், இவர் சிறியர் இவர் பெரியர் என்னல் வளர்க்கலவே. உரிமையுற்றேன் உமக்கே என் உள்ளம் என்று அறிந்தீர், உடல் பொருள் ஆவிகளை எல்லாம் உம்மதெனக் கொண்டீர். திருவகத்தே நான் வருந்த பார்த்திருத்தல் அழகோ சிவகாம வல்லிமைகள் திருநடநாயகர். நான் என்னுடைய ஆவி உடல் பொருளை உங்ககிட்ட கொடுத்துட்டு தானப்பா நான் வந்தேன். இப்ப நீ என்கிட்ட நீங்க இப்போது இங்கு உதவான் அப்படின்னு சொன்னாரா? நான் பிள்ளை இல்லாத வீட்டுல சாப்பிட மாட்டோம். அவன் எங்க போயிருக்கான்? இப்போது இங்கு உதவான் ஐயா, கூப்பிடு வருவான், அவன் உதவாங்கன்னு உனக்கு, நீ கூப்பிடு வருவான் அப்படிங்கிற வச்சுட்டு இன்னொன்னு சொல்றாரு. நான் ஒத்தையில உட்காந்து சாப்பிட மாட்டேன். என் பக்கத்துல ஒரு தனி இலை, இப்பவும் கூட விரதம் இருக்கிறவங்க தனி இலை சாப்பிட மாட்டாங்க கண்ணுங்களா. ஒரு வீட்டுல ஒரே ஒரு லேடி மட்டும் இருந்தாங்கன்னா, விரதம் அமாவாசை பௌர்ணமி நோன்பு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க ஒத்த இலையில சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு விதி இருக்கு. அதனால பக்கத்து வீட்டு பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க ஏதாவது கூட்டி கொண்டு வச்சுட்டு தான் 2 இலை போட்டு சாப்பிடுவாங்க. அப்போ ஐயா ஒரு இல்லறத்தான் ஒரு துறவிக்கு ஒரு இலை போட்டா பரமாறுவ, கூட ஒரு இலை போட்டு பருப்பா. யாராவது இறையடியவர்கள் இருந்தா கூப்பிடு. பூதியணி சாதனர்கள் என்னையும் இறையடியவர் என்று சொல்லுவார். திருநீர் அணிந்த அன்பர்கள் எல்லாம் இவனும் இறையடியவர் இவனும் இறையடியவர்னு சொல்லுவாங்க கண்ணா. பூதியணி சாதனர் எல்லாம் என்னையும் இறைவன் என்று கூறுவர். நீ என்னை பூதியணி சாதனராக என்னையும் ஒரு அடியவனாக நீ ஏற்றுக்கொண்டால் நான் வேணா அவன் பக்கத்துல இருக்கேன். எப்படி இருக்கும் பாருங்க. அவன் பெத்த பிள்ளைய அவன் அறிஞ்சு சாப்பிட்டு அவன் இவன் பக்கத்துல உட்காந்து சாப்பிடணுமா? என்ன கொடுமையான ஒரு டெஸ்ட் பார்த்தீங்களா? அது அவ்வளவுக்கும் அவங்க ஆட்பட்டிருக்கிறாங்க பாருங்க. அதுதான் இதுல ரொம்ப ஒரு தனிச்சிறப்பு. உடனே சரி அப்படியா பரவாயில்ல அப்படின்னு நீ இப்போ உன்னைய அப்படி சொல்லியிருக்காங்கல்ல, உண்மை போல் நீரிட்டு பூதியணி சாதனர்கள் என்னையும் அடியவன் என்று கூறுவர் அப்படின்னு. உன்னை போல் நீரிட்டார் உண்டோ? உலகத்துல ஒன்ன மாதிரி சிறந்த அடியவன் யாருடா இருக்கான்? உன்னை போல் நீரிட்டார் உண்டோ? உட்கார்றா, நீதான் தகுந்த அடியவர், உட்காரு, என் பக்கத்துல உட்காந்து சாப்பிட உட்காரு அப்படின்னாரு. உடனே எல்லா சாப்பாடையும் விலை பறைச்சிட்டேங்க. இவருக்கு ஒரு இலையை போட்டு சோறை மட்டும் போட்டாங்க அந்த அம்மா. அப்புறம் இந்த பிள்ளைக்கறியை வேற யார் சாப்பிட போறா? இவர் தானே கேட்டாரு, இவர் போட்டாரு. தலைக்கறி சமைத்துள்ளீர்களும் அது அடுத்த கேள்வி. ஐயோ தலைக்கறி சமைக்கல. இல்ல அவன் சந்தனத்தாதி, நான் தலைக்கறி சமைச்சு வச்சிருக்கேன், அதையும் கொண்டு கொட்டியாச்சு. இப்ப அவருக்கு என் சாப்பாட்டுல எடுத்து வை, அப்பதான் நான் சாப்பிட முடியும். உடனே அவருக்கு இலையில இவர் இலையில இருந்தே கொஞ்சம் கோதி அவர் இலைக்கு வச்சாச்சு. எப்படி பாருங்க, இவர் இலையில இருந்து கோதி அவர் இலையில வச்சாச்சு. இப்ப நீங்க இவர் உடனே சோறை பேசணும். இன்னும் என்னமாவது ஒரு கண்டிஷன் போட்டு சாப்பிடாம எந்திரிச்சு போயிடுவாரோ அப்படின்ட்டு பயம் இருக்கு. சாப்பாடு அப்படியே பிசைறாரு. பிசைஞ்ச உடனே அவர் சொல்றாரு, பிள்ளை இல்லாத வீட்டுல நான் சாப்பிட மாட்டேன். ஏன் உன் பிள்ளை எங்க? இப்போது இங்க உதவான், கூப்பிடு ஐயா வருவான். ஐயா உதவ மாட்டேன், நீ கூப்பிடு வருவான்னு நான் சொல்லல. சரி இவர் சாப்பாடு கையை வச்சு அலையிறாரு. என்ன செய்ய போற? சாப்பிட. 6 மாசத்துக்கு ஒருக்க சாப்பிட வந்தவன் உன் வீடு தேடி சாப்பிட வந்திருக்கேன்,
நான் சாப்பிட்டதுக்குனால நீ தட்டை தூக்கி வச்சுக்கிட்டு சாப்பிடுவியா? உனக்கு என்ன அப்படி அவசரம்? உனக்கு என்னையும் அப்படி அவசரம்? நான் சாப்பிட்டதுக்கு முன்னாடி நீ சாப்பிடுத? இது பரத்தமா தெரியலையா உனக்கு? கையை கீழே போடு. இப்ப வந்து உன் பையனை கூப்பிடு. அவன் உதவ மாட்டேன். நீ கூப்பிடையா? கூப்பிடுறான். எப்படி? செய்யமணியே சீராளா, அவங்க கூப்பிடுற அழக பாருங்க. செய்யமனையே சீராளா, சிவனார் அடியவர் அமுதுன்னு அழைக்கின்றாய் ஓடிவா அப்படின்னு சொன்னார். இவர் வந்து செய்யமணியே சீராளா, சிவனார் அடியவர் உணவுன்னு அழைக்கின்றார், நீ வா அப்படின்னு சொன்னார். உன்னை அப்படியா? வரல, பையன் வரல. இவா ஓடுறான், தாய் ஓடுதான். எப்படியாவது ஒரு நேரம், நான் சில நேரம் நம்ம வீட்டுக்கு இந்த பிள்ளைங்கெல்லாம் வருவாங்க, வந்த உடனே என்னைக்காவது ஒரு நாள் வந்து பஸ்ஸோ ட்ரெயினோ மிஸ் பண்ணியிருப்பாங்க ஊருக்கு போகிறதுக்கு. மறுநாளும் அதே ட்ரெஸ்ஸை தூக்கி மாட்டிக்குவாங்க. எப்படியாவது வந்து பஸ் மிஸ் ஆயிடணும், திரும்ப வந்து அம்மா கூடயே நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி அதே ட்ரெஸ்ஸை போட்டுக்குவாங்க. 3 நாள் ஆனாலும் 3 நாள் அதே ட்ரெஸ்ஸை போட்டுட்டு பஸ் மிஸ் ஆகட்டும், பஸ் மிஸ் ஆகட்டும். அப்படி ஃப்ளைட் மிஸ் ஆகிறதுக்கு கூட அது மாதிரி செய்வாங்க. இப்போ செய்யமணியே சிவனார் அடியவர் அமுதுன்னு அழைக்கின்றார், செய்யமணியே சீராளா வா அப்படின்னு சொல்லி அவ கூப்பிட்டா. இவன் அம்மா என்ன நினைக்கா, இந்த ஃப்ளைட்டுக்கு போறவங்க டிக்கெட் போட்ட மாதிரி எங்கேயோ நமக்கு வந்து ஒரு கைப்பொம்மை மாதிரி ஏதோ ஒன்று செஞ்சு அதை கண்டு நம்ம அடுத்திருப்போம். உண்மையிலேயே நம்ம பையன் இருப்பான். ஏன்னா ஒரு அடியவர் சொல்றாரு, நம்ம இப்ப இது நான் உயிரோடு தானே, நான் தானே குளிக்க வச்சேன், நான் தானே இந்த சுருளான கேசத்தை துவத்தினேன், நான் தானே அவனுக்கு நெத்திக்கு ஊதி வச்சேன், நான் தானே சந்தனம் குங்குமம் வச்சேன். அவளுக்கு அப்படி தோணலை. எங்கோ ஒரு இடத்தில் நமது பையன் இருப்பான், அவன் வந்து விடுவான். எப்படி இந்த பிள்ளைங்க ட்ரெயின் போகட்டும், பஸ் போகட்டும், ஃப்ளைட் போகட்டும்னு நினைச்சாங்களோ அது மாதிரி இவன் நினைக்கிறான். தினமும் அப்படிலாம் நடக்காது, என்றோ ஒரு நாள் தான் நடக்கும்னு அதுகளுக்கும் தெரியும். ஆனா மனம் வந்து ஒரு ஏங்குற ஏக்கம், அப்படி மாதிரிலாம் ஏங்கும் தானே. இவ அப்படி மாதிரி ஏங்குறான். ஏதோ ஒண்ணு அவன் என்ன நினைக்கிறான், தையலாரும் தலைவன் பணி தலை நிற்ப, அவன் எப்படி அழைக்கிறான், தையலாரும் தலைவன் பணி தலை நிற்பாராய் தாம் அழைப்பார், செய்யமணியே சீராளா வாராய், சிவனார் அடியார் உய்யுமகையெல்லாம் உடன் உள்ள அழைக்கின்றாய் ஓடிவாடா. மகனே சீராளா ஓடிவா மகனே, நான் உனக்காக வேண்டி உங்க அப்பா உயிர் வாழணுங்கிறதுக்காக வேண்டி உன்னை அறுத்து வச்சேன்னு நினைக்கிறேன். ஆனா ஒரு சிவனடியார் சொல்லாரு, நீ உயிரோடு வந்துருவேன்னு சொல்லாருக்கன்னு, நீ ஓடிவா. செய்யமணியே சீராளா ஓடிவா தங்கம், சிவனார் அடியவர் உணவுன்னு அழைக்கின்றாய் ஓடிவாய். தையலாரும் நான் வந்து என் புருஷன் சொன்னாங்கிறதுக்காண்டி தையலாரும் தன் தலைவன் பணி கொள்ள நிற்க, நான் என் தலைவனுடைய பணி கொள்வதற்காக வேண்டிய எங்களையெல்லாம் உய்விக்க ஓடிவாடா கண்ணே அப்படின்னு கூப்பிட்டோடனே இந்த பையன் குடுக்குன்னு ஓடி வராங்க. என்ன ஓடி வரான், ஓடி வந்து இங்க வந்து நிக்கிறான். இது சிவ தொண்டர்களுடைய வரலாற்றில் நடந்த ஒரு செய்தி.